அனைவருக்கும் வணக்கமா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைய தினம் ஆடி அமாவாசை. இதை மகாலய அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மாதம் மாதம் வருகிற அமாவாசையை விட இந்த மாதிரி ஆடி மாதம் தை மாதம் வருகின்ற அமாவாசை மிகவும் சிறந்தது, அதாவது விசேஷமானது. அப்படிங்கிறதுனால தான் இந்த அமாவாசையில் நிறைய பேர் விரதம் இருந்து தங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதே மாதிரி நாளைய தினம் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் காலையில் எழுந்தோடனே வீட்டு வாசலை கூட்டி கோலம் போடவே கூடாதுங்க. நான் அமாவாசை அன்றைக்கு கோலமே போடக்கூடாது, சரிங்களா? வாசலில் கோலம் போடாமல் தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு அல்லது சாணம் போட்டு மெழுகிட்டு நம்ம மற்ற வேலைகளை ஆரம்பிக்கணும். குளித்து முடிச்சுட்டு முன்னோர்களுக்கு, அதாவது சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஆற்றங்கரை இருக்கிற இடமா பார்த்து, நீர்நிலையாக இருக்கிற இடமா பார்த்து திதி கொடுத்துட்டு வருவாங்க. சில வீட்டில் அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லைம்மா, நாங்கள் வீட்லேயே சும்மா விரதம் இருந்து காலையில் சாப்பிடாம இருந்து நாங்கள் படைப்போம், இலை போட்டு படைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. ஆனால் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த காய்கறிகளை சேர்த்துக்கணும். பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க, அது மாதிரி வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. அவத்திக்கீரை வாங்கி அன்றைய தினம் பசுமாட்டுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க. அது போக நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளெல்லாம் வச்சு நம்ம படைச்சி அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கைங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என்னானே தெரியலம்மா, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் எது செய்ய போனாலும் எங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையை அன்றைய தினத்தில் இருந்து நீங்கள் விரதம் மேற்கொண்டு ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் படையல் போட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதுபோக மாலை வேளையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவில் இந்த மாதிரி போயிட்டு அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அன்னதானம் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குன்னு சில இடங்கள் இருக்கும். அங்கே போய் வயதானவர்கள் யார் இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணுங்களே. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அது ஒரு பெரிய விஷயங்க. இல்லைம்மா எங்களுக்கு அந்த அளவு கூட வசதி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, காக்காவுக்கு சாதம் வைங்க. அதாவது ஏதாவது பறவைகளுக்கு, எறும்புக்கு, ஏதாவது உங்களால் முடிஞ்சதை அன்றைய தினம் ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் ஒரு உணவு அளித்தீங்க அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு உயிரினங்கள் மூலயமா நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கைங்க. இதை எல்லோரும் கடைப்பிடித்து செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வளமோடும் நலமோடும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். நாளைய தினம் கட்டாயம் இதை எல்லாரும் கடைப்பிடித்து வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.